ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப 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 சிம்பிளான மெனு தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் நாளாகவே நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருந்தோமா, அப்புறமா இன்னைக்கு ரொம்ப லேசியான நாளாக இருந்துச்சா, என்ன சமையல் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் சிம்பிளாக முடிப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்டாங்க, நேற்று நைட்டு பண்ண சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்க. எனக்கு சிக்கனில் அவ்வளோவா நாட்டம் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி நமக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு எப்போவுமே அடிக்கடி நான் வந்து எனக்கு சிக்கனோ இல்லை நான்வெஜ்ல ஏதாவது பிடிக்காத ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நான் உடனே சடனாக நான் என்ன பண்ணிடுவேன்னா எனக்குன்னு மட்டும் கொஞ்சம் ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே பிடிக்கும். இந்த காம்பினேஷனை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்ததே என் ஃப்ரெண்டு சோஃபியா தான். அவள் இப்போ டச் அவளுக்கும் எனக்குள்ள டச் அப்படியே விட்டுடுச்சு. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா என்னோட மெமரிஸ் அவளுக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியும் ஸ்கூலுக்கு இந்த இது சரி ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ரெசிபி என்னன்னு காமிச்சிடுறேன் வாங்க. இன்னைக்கு சுட சுட ஒயிட் ரைஸு, அப்புறமா வந்து இது வந்து சம்மந்தி. பிக் பாஸ் பார்க்கவங்களுக்கெல்லாம் தெரியும் சம்மந்தி, ஆனால் அப்பையிலேருந்து தான் உங்களுக்கு தெரியும் இது சம்மந்தி. ஆனால் நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு இது சம்மந்தி தெரியும். அப்புறமா சுட 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 ஆம்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆம்லேட் சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதனால நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். அப்போ என் ஃப்ரெண்டு சோஃபியா இருக்காள், அவள் டெய்லி அவளோட லஞ்ச் பாக்ஸில் இந்த மெனு தான் இருக்கும். சோறு, ஒயிட் ரைஸும் சம்மந்தியும் அந்த முட்டை. ஒரு நாள் ஆம்லேட்டாக கொண்டு வருவா, ஒரு நாள் ஆயில் எக்காக கொண்டு வருவா. அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர அவளோட லஞ்ச் பாக்ஸ் எப்போவுமே இதுவாக தான் இருக்கும். அவ கூட இருந்து சாப்பிட்டு எனக்கும் அது கொஞ்சம் பழகி போய் அந்த அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயாச்சும் லேசியாக இருக்குமோ இந்த மாதிரி இது பண்ணிதான் சாப்பிடுவேன். இதுல கொஞ்சம் சம்மந்தி எடுத்து கொஞ்சம் தாராளமே எடுக்கலாம். இது கொஞ்சம் காரசாரமா இருக்கணும். இந்த சம்மந்தி நல்லா வத்தல் மிளகு, புளி, தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு பண்ணது. இது கூட கொஞ்சம் ஆம்லேட்டையும் அப்படி பிசையும் போதே வாயிலிருந்து தண்ணியா ஊத்துது. இப்படி பண்ணிட்டு வேற எதுவுமே வேண்டாம், சம்மந்தியும் இந்த ஆம்லேட்டும் இருந்தாலே போதும். செம்ம டேஸ்டா இருக்கும். இது வந்து நாங்க வந்து புல்லட் ரைஸ் யூஸ் பண்றோம். இந்த ரைஸ் இல்லாம ஓணத்துக்கு பண்ண ரைஸ்ல நம்ம பண்ணோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டு அதுவும் சூடான சோறுல சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் சம்மந்தி பண்ணேன்னா எங்கள் வீட்டில் தோசைக்கும் அதுதான் எடுப்பேன், இட்லிக்கும் அதுதான். அப்புறம் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை பாயில் பண்ணால் அதுக்கும் சைட் டிஷ்ஷாக நான் அந்த சம்மந்தி தான் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு சம்மந்தின்னா ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்ல கூட இந்த சம்மந்தி ஃபேமஸ் ஆச்சு. அப்போதான் எல்லாருக்கும் வந்து இந்த சம்மந்தியை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஆனால் எங்கள் ஊர்லலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு சிம்பிளான ரெசிபி, அதாவது அம்மியில் அரைச்சி பண்ணணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் யார் அம்மியெல்லாம் யூஸ் பண்ணுறா? இது இப்படி மிக்ஸில் ஆட்டினாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் சம்மந்தி பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் சாம்பார் பண்ணுற அன்னைக்கும் சம்மந்தி அரைப்பேன். ஏன்னா சாம்பார் இல்லைன்னா பருப்பு குழம்பு இந்த ரெண்டு பண்ணுற அன்னைக்கு சம்மந்தி அரைப்பேன். ஏன்னா அதுக்கு கூட பொரியல், இந்த சம்மந்தி இதெல்லாம் வச்சு வரவே சாப்பிடும்போது பொதிச்சோறுன்னு எங்கள் ஊரில் இருக்கும். அந்த பொதிச்சோறுக்கு டேஸ்ட் அப்படியே வராது. பொதிச்சோறில் சம்மந்தி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் பேசுறதெல்லாம் இந்த கன்னியாகுமரி கேரளாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் புரியும். ஆனால் இந்த சைடு கொஞ்சம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அதனால நான் இந்த ரெசிபியை இதோட எக்ஸ்பிளனேஷனை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டிலோட லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், சம்மந்தி, ஆம்லேட். இப்படியே சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷனை சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.